السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகைக்கும் அதே போன்று ஃபஜ்ருடைய அதான் கூறியதிலிருந்து நாம் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகையை தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரத்திலே நாம் இந்த சூராவை 41 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குவான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நோய்கள் அனைத்தும் அல்லாஹ் குணப்படுத்துவான். அதே போன்று அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது ஃபஜ்ருடைய அதான் கூறியதிலிருந்து அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இடைப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் நாம் ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை 41 தடவைகள் ஓதுவோம். நம் அனைவருக்கும் மனனமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இதனை 41 தடவைகள் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுகிறாரோ அவர்களுடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அதே போன்று சொத்து சுகம் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 41 தடவைகள் ஓதுவோம். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.